இன்றைய ஜும்மா உரையினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா, பாலஸ்தீன முஸ்லிம்கள் மரணம் தரும் படிப்பினையும் பாடம். பாலஸ்தீனத்தை பத்தி பல்வேறு அறிஞர்கள், பல்வேறு தாயிகள், பல்வேறு தலைப்புகளை பேசியிருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொரு விதமாக அவரவர் கண்ணோட்டத்தில் குர்ஆன் சுன்னாவிலிருந்து உங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கும். சொல்லப்பட்டதுடைய நோக்கம் ஒண்ணுதான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானா இல்லையா? வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன். உபதேசம் செய்யுங்கள், அவர்களுக்கு நற்பயன் அளிக்கும். அப்ப இதுல என்ன நமக்கு பயன் இருக்கிறது? இதுல என்ன அமல்கள்ல நமக்கு குறைபாடு இருக்கும்? இதுல என்ன நம்முடைய அமல்கள் தர்த்தீப் செய்யணும், இதை கேட்டு எதை அமல் செய்யணும் அப்படிங்கிற திறந்த கிண்ணமாக இருந்தால்தான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உள்ளத்தில் பதிந்து அமல்களில் செயல்களில் வரும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் தவ்ஃபீக் செய்தல் புரிவாராக. கண்ணியத்திற்குரியவர்களே, பலஸ்தீன முஸ்லிம்கள் தரும் மரணம் தரும் படிப்பினை பாடம் ஏன் இந்த தலைப்புன்னு சொன்னா, நம்முடைய வாழ்வியல் வாழ்க்கையில, உலக வாழ்வியல் வாழ்க்கையில என்ன அப்படின்னு சொன்னா, பல்வேறு மரணங்களை சந்திக்கிறோம். கார் ஆக்சிடென்ட்ல மரணிக்கிறவங்க, ஹார்ட் அட்டாக்ல மரணிக்கிறவங்க, வெடி விபத்துல மரணிக்கிறவங்க, ரயில் விபத்துல மரணிக்கிறவங்க, விமான விபத்துல மரணிக்கிறவங்க, கப்பல் விபத்துல மரணிக்கிறவங்க, தண்ணீர்ல மூழ்கி இறக்குறவங்க, அவ்வளவு ஏங்க புல் தடுக்கி கீழே விழுந்தா கூட மரணம் ஏற்படக்கூடிய மக்களை நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். அப்போ உலகில் யதார்த்த மரணங்கள் நிறைய உண்டு. இஸ்லாமிய பார்வையில் 2 மரணங்கள் தான். என்ன மரணங்கள்? நல்லடியாருடைய மரணம், கெட்டடியாருடைய மரணம், அவ்வளவுதான். அல்லாஹ் இதற்காக ஒரு அத்தியாயத்தை இறக்கி வச்சிருக்கானா இல்லையா? என்ன? பாவிகளுடைய உயிரை பலவந்தமாக பிடுங்கக்கூடிய மலக்கின் மீது சத்தியம். அல்லாஹ் ஒரு விஷயத்துல சத்தியம் செய்யறான்னு சொன்னா அதுல 1000 அற்புதங்கள் இருக்கும். அதே போன்று வன்னாஷிதாத்தி நஷ்டா, நல்லடியார்களுடைய உயிரை லேசாக கலட்டக்கூடிய மலக்கின் மீது சத்தியமா. அப்ப இந்த உயிர் எப்படி போகுது? குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்தில் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுகித்தே தீர வேண்டும். அது புல் தடிக்க மரணமா, இல்ல கார் ஆக்சிடென்ட்ல மரணமா, ஹார்ட் அட்டாக்ல மரணமா, இல்ல அந்நிய பெண்ணோடு ஹராமான அளவலாதி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மரணமா, இல்ல மது குடித்த நிலையில மரணமா, ஈமான இழந்த நிலையில மரணமா, இல்ல தொழுகை இழந்த நிலையில மரணமா, ஹஜ்ஜு செய்யாத நிலையில மரணமா, ஜக்காத் கொடுக்காத நிலையில மரணமா, என்னுடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும்? ஒவ்வொரு முஸ்லீமும் சிந்திக்கக்கூடிய விஷயம் தான் பலஸ்தீன முஸ்லிம்கள் மரணங்கள் தரும் படிப்பினையும் பாடமும். கண்ணியத்திற்குரியவர்களே, அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பிச்ச போர் இன்று இதே ஜும்மா மேடை தேதி எத்தனைங்க? இன்னைக்கு 24/11/2023. கிட்டத்தட்ட 48 நாட்கள் கொடூர தாக்குதல்கள் எம் இஸ்லாமிய சகோதரர்கள் மீது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லவா, இன்னமல் முஃமினு இஹ்வா, மூமின்கள் யாரும் சகோதரர்கள். அப்ப பாலஸ்தீன முஸ்லிம்களை உலக மக்கள் என்ன வேணாலும் சொல்லி போட்டோம், ஹமாஸ்களை தீவிரவாதி, பயங்கரவாதி, கலகரக்காரர்கள், ஆயுதம் ஏந்திய போராளி, எதுனாலும் சொல்லிட்டு போட்டும், பிரச்சனை நமக்கு அதுவல்ல. அவர்கள் இன்னமல் முஃமினு இஹ்வா, அவர்கள் எம்முடைய சகோதரர். தன்னுடைய சொந்த நலத்தை மீட்பதற்காக அல்லாஹ்வுடைய கண்ணியமான மஸ்ஜிதுகளை, அக்ஸாவை மீட்பதற்காக உடல், பொருள், ஆவி அனைத்தையும் துச்சமாக மதித்து மிகப்பெரிய வல்லரசு என்று சொல்லக்கூடிய, மிகப்பெரிய உலக வல்லரசு என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவையும் அதனுடைய கள்ள குழந்தையான இஸ்ரேலிய ராணுவத்தையும் எதிர்த்து நின்று போராடி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த போராட்ட குழுவினர் மீது அமெரிக்க வல்லரசும் இஸ்ரேலிய பயங்கரவாத வல்லரசும் மிகப்பெரிய நாடுகளை எதிர்கொள்ளக்கூடிய, எப்படிப்பட்ட நாடுகளை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய, ரஷ்யாவையோ சீனாவையோ அல்லது வடகொரியாவையோ எதிர்கொள்ளக்கூடிய அந்த வல்லரசுகளை எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து ஆயுதங்களையும் 48 கிலோமீட்டர் நீளமும் 12 கிலோமீட்டர் அகலம் உள்ள ஒரு 25 லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய நிராயுதபாணிகளாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் முன்னாடி போர் தாக்குதலை தொடுக்கிறார்கள். எங்கள் நாட்டின் மீது அவர்கள் கலவரம் செய்து விட்டார்கள், பணைய கைதிகளை பிடித்து விட்டார்கள். அது நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த ஹமாஸ் போராளிகள் தான் முதலில் துவக்கினார்கள். இல்லை சகோதரர்களே, 1947க்கு முன்னாடி அந்த பாலஸ்தீனத்துல இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இல்ல. அப்ப ஆக்கிரமித்து செஞ்ச அந்த கொடூரங்களை எல்லாம் சகித்து கொண்டு ஒவ்வொரு தொழுகையிலையும், ஒவ்வொரு ரமலானுடைய தொழுகை, ஜும்மாவுடைய தொழுகையிலையும் புகை குண்டு வீசுவது, லத்தி சார்ஜ் பண்ணுவது,
அவர்கள் மீது பல பிரயோகம் செய்வது, சிறை கைதிகளாக எடுத்து கொண்டு சென்று அவர்களை சொல்லனா கொடூரங்களுக்கு துள்ளாக்குவதை கொண்டு அந்த மக்கள் வெகுண்டெழுந்து ஒரு போராட்ட முறையை கையில் எடுக்கிறார்கள். அக்டோபர் 7 அந்த தினத்தில் இருந்து இன்றைய தினம் வரை அந்த மக்களை உணவை நிறுத்திட்டான், குடிப்பை நிறுத்திட்டான், மருத்துவ உதவியை நிறுத்திட்டான், கரண்ட் நிப்பாட்ட எல்லாத்தையும் நிறுத்தினாலும் மிகப்பெரிய வல்லரசு என்று சொல்லக்கூடிய எங்களிடம் அயன்ட்ரோம் இருக்கிறது, அயன் பீம் இருக்கிறது, ரேடர் இருக்கிறது, தாட் இருக்கிறது, லேசர் கதிர்வீச்சு டெக்னாலஜி எங்களிடம் இருக்கிறது, உலகத்திலே மிக நுண்ணறிவு மிக்க மொசாத் எங்களிடம் இருக்கிறது என்று சொல்லி சாதாரணமாக சின்னஞ்சீரு அந்த ஹமாஸ் போராளி குழுவை வெறும் 1.5 லட்சம் பேர் அவர்களை எதிர்கொள்ள முடியாமல் 3 லட்சம் வீரர்கள் என்ற அளவுக்கு திக்கு முக்காடி திணறிக்கொண்டு அவர்களை மெருக்கமா டேங்குகளை மொக்க டேங்குகளாக போய்கொண்டிருக்கக்கூடிய காரணம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. உணவை இழந்தார்கள், உடமையை இழந்தார்கள், வாழ்விடத்தை இழந்தார்கள், வசிப்பிடத்தை இழந்தார்கள், பொருளாதாரத்தை இழந்தார்கள், மனைவி மக்களை இழந்தார்கள். சொந்த தேசத்தை மட்டும் இழக்க மாட்ட ஈமான் உறுதியோடு நிற்கிறாங்க. இதற்கு என்ன காரணம்? செத்து மடிகிறார்களே. நாங்கள் வாழ்ந்தாலும் இந்த பூமியிலே தான், மரணித்தாலும் எங்கள் சொந்த பூமியிலே தான். ஒரு சிறுவனுடைய வார்த்தை இந்த ஜும்மாவுடைய கருத்துக்கு பிரதானமாக இருக்கும். எந்த அளவுக்கு ஹஜ்ஜுக்கு சென்ற அந்த சுற்றுலா பயணிகள் பாலஸ்தீனத்துல போகும்போது ஒரு அனாதை சிறுவன் அந்த மஸ்ஜிதில் சுற்றி கொண்டு விளையாடி கொண்டு இருக்கின்றான். அப்போது அந்த சிறுவனை பார்த்து உன் தாய் பேர் என்ன, தந்தை பேர் என்ன என்று கேட்கும்போது பேரு சொல்லிவிட்டு அவர்கள் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்கிறான். அனாதை சிறுவன், 7-8 வயசு இருக்கும். அந்த சிறுவனிடம் கேட்கப்படுகிறது, சிறுவனே எங்களோடு வந்து விடுகிறாயா இந்தியாவுக்கு? நான் உங்களை நல்ல முறையில் கவனிச்சு கொள்றோம், நல்ல முறையில் வளர்த்து எடுக்கிறோம், நல்ல முறையில் படிக்க வைக்கிறோம், உயர்கல்வி படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த சின்னஞ்சிறு சிறுவன் கேட்கின்றான், உங்களுடைய தேசத்துக்கு வந்தால் என்ன தருவீர்கள்? உலகத்திலே சிறந்த கல்வியை நாங்கள் தருவோம், சிறந்த ஆடையை தருவோம், சிறந்த வசிப்பிடத்தை தருவோம், சிறந்த வாழ்வாதாரத்தை கொடுப்போம். அந்த சிறுவன் கேட்ட ஒரே கேள்வி இதுதான். என்ன கேட்கிறான்? உங்க நாட்டுக்கு வந்தா சகாதத்து கிடைக்குமா? அப்ப ஒரு சின்னஞ்சிறுவனுடைய உள்ளத்தில் கூட சகாதத்துடைய வேட்கை, என்னுடைய இறுதி மரணம், என்னுடைய இறுதி தருணம் அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்க வேண்டும் என்ற அந்த கவலை இன்றைக்கு இந்திய முஸ்லிம்களாக, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூளைமேடு பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய உள்ளத்தில் அந்த வேட்கை இருக்கிறதா சகோதரர்கள்? அதற்கு தான் இந்த ஜும்மாவுடைய தலைப்பு, பாலஸ்தீன முஸ்லிம்கள் தரக்கூடிய படிப்பினையும் பாடம். சுபஹானல்லாஹ். எம் சகோதர சகோதரிகள் என்ன கஷ்டப்படுகிறார்கள். ஒவ்வொரு மரணங்களும் ஒவ்வொரு போரினுடைய படிப்பினை தருகிறது சகோதரர்களே. இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் ஜெனீவா ஒப்பந்தத்தை மீறி மசூதிகளை தாக்கக்கூடாது, பள்ளிக்கூடங்களை தாக்கக்கூடாது, அகதி முகாம்களை தாக்கக்கூடாது, பொது மக்கள் மீது பலப்பிரயோகம் செய்யக்கூடாது, ஆஸ்பத்திரிகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று ஜெனீவா ஒப்பந்தம் மீறி அதையும் தாண்டி எந்த போரிலும் ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி தனக்கு அமெரிக்க பயங்கரவாத நாடு ஆதரவாக இருக்கிறது என்பதற்காக அந்த காசா மக்கள் மீது பாஸ்பரஸ் குண்டுகளை வீசி எறிகிறார்கள். ஒரு கெட்டடி இடிபாடுகளுக்குள்ள சிறுமி 7 வயசு சிறுமி முதுகு தொலி பீந்தவராக கதறிக்கொண்டு அந்த சிறுமி வெளியே வருகிறார். என் தாய் எங்கே, என் தந்தை எங்கே, என் வீடு எங்கே, நான் எங்கே இருக்கிறேன் என்று சொல்லும் போது அந்த மீட்பு குழு சொல்கிறார்கள், உன் வீட்டு இருந்த இடத்துல தான் இருக்க. ஐயோ, எனக்கு உடம்பெல்லாம் காந்துகிறது, எரிகிறது. திடீரென்று ஒரு சத்தம், டம் என்று கட்டடமும் இடிஞ்சு விழுந்தது, அதோடு சில தீப்பொறிகளும் விழுந்தது. என் முதுகெல்லாம் தொலி கலந்து காந்துகிறது. மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு சொல்கிறார்கள், அந்த குழந்தை மீது பாஸ்பரஸ் குண்டு வீசப்பட்டது. அதே சிச்சுவேஷன் அப்படியே கொண்டு வாங்க, அதே சிச்சுவேஷன் அப்படியே மக்காவுக்கு கொண்டு வாங்க. ஹப்பா பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக அவருடைய எஜமானி தன்னுடைய சகோதரனை கூட்டிக் கொண்டு, ஏதோ ஹப்பா நம்முடைய லாத், உஸ்தாத், மனாத், குபுல் போன்ற சிலைகளை அவமதித்து முகமது கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுவிட்டாலுமே வா கேட்போம் என்று சொல்லும் போது கொல்லுப்பட்டரை உட்கார்ந்து துருத்தி ஊதி கொண்டு ஆயுதங்களை தயாரித்துக் கொண்டு அந்த நெருப்பு தணலாக எரிந்து கொண்டிருக்கிறது. ஹப்பாபே, ஹப்பாபே, இந்த முகமது கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாயாமே? பதில் சொல்லாமல் அமைதியா இருக்கிறார்.
தாக்குதல் நடத்தப்படுகிறது, சொல்லனா கொடூரம் தாக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் சொல்லுகிறார், முஹம்மது ரசூலுல்லாஹ். சும்மா சொல்ல வேண்டும், அதில் அடிமை வேறு. எந்த நெருப்பில் இரும்பையும் ஈயத்தையும் காய்ச்சி கூழாக்க வேண்டுமோ அந்த தகதக என்று எரிகிற நெருப்பிலே அந்த ஹப்பாபின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெற்று உடம்போடு கிடத்துகிறார்கள். முதுகு தொலிகள் எல்லாம் கலண்டு அந்த குருதி அந்த நெருப்பை அணைக்கிறது. எந்த நெருப்பை தண்ணீர் கொண்டு அணைக்க வேண்டுமோ அவர் குருதி அணைக்கிறது. அந்த வேதனை மீண்டும் அவர் சுவைப்பதற்காக அந்த எஜமானியினுடைய சகோதரன் அந்த ஹப்பாபின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நெஞ்சை அமுக்கிறார். எப்படி அந்த காசா பகுதிகள் மீது, சிறு குழந்தைகள் மீது, பெண்கள் மீது, முதியோர்கள் மீது அந்த பாஸ்பரஸ் கொண்டை வீசி அவர்கள் வேதனை உறுவதை அந்த ராணுவ வீரர்கள் ரசித்து மகிழ்ந்து கொண்டாடுகிறார்களே, அதே போன்று அந்த குறைசி காப்பீர்கள் அந்த ஹப்பாபுடைய வேதனை பார்த்து ரசித்தார்கள். மூர்ச்சையாகி கீழே கிடக்கிறார். மூர்ச்சையாகி கீழே கிடக்கிறார். கிடக்கக்கூடிய அந்த நேரத்தில் தட்டு தடுமாறி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லா வாசல் சாய்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து ஓடோடி வந்து யா ரசூலல்லாஹ், இந்த குறைசிகள் செய்த அந்த கொடூரத்தை பார்த்தீர்களா? காந்துங்க எப்படி அந்த பாஸ்பரஸ் குண்டு மேல பட்டு அந்த சிறுமி, காசா சிறுமி வெந்து அந்த தொழில்கள் எல்லாம் கலந்து அப்படி அழுகி நிக்குதோ அதே போன்று நிக்கிறார். அப்பா யா ரசூலல்லாஹ், என்னுடைய சூழ்நிலையை பார்த்தீர்களா? இதற்காக நீங்கள் துஆ செய்ய மாட்டீர்களா? இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டீர்களா? சிறுபான்மை சமூகம், நிராயுதபாணிகள், குறைசி குப்பார்கள், ஆயுதம் தாங்கிய போராளிகளாக இன்றைக்கு எப்படி இஸ்ரேலிய பயங்கரவாதிகள், அமெரிக்க பயங்கரவாதிகளும் ஒரு சின்னஞ்சிறு கூட்டத்தை நோக்கி கவுட்டையில இருந்து ஆரம்பிச்சவர் இன்றைக்கு தான் மிசில்களை தொட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தை அயன் பீமை கொண்டு, அயன் ட்ரோமை கொண்டு பெரிய பெரிய மிசில்களை வீசி சிதைச்சு எடுக்கிறாங்களே, அதே போன்றுதான் சொல்லனா கொடூரம் அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹப்பாபே, என்ன பிதற்றுகிறீர்? இதைவிட கொடுமை நம் முன்பிருந்தவர்களுக்கு நடந்திருக்கிறது தெரியுமா? ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக, இந்த இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் நடு உச்சியில் மண்டையில் அரமத்தை வைத்து அறுத்து 2 கூறாக பிளந்தார்களே, அந்த வேதனை நாம் அனுபவித்து விட்டோமா? இல்லையே. ஈமான் கொண்ட நபிமார்களையும் ரசூலுமார்களையும் மக்களையும் கழுத்தளவு குழியில் நடாட்டி வைத்து யானைகளை வைத்து அவர்கள் தலைகளை எட்டி விளையாண்டார்களே, அதுபோன்று கொடுமையை அனுபவித்து விட்டீரா நீங்கள்? எந்த நேரத்தில் சொல்றாங்க, முதுகு தொலி கலந்து எலும்பு மச்சை தெரிந்து விடுகிற அளவுக்கு வெந்து நொந்து வந்து ஒரு 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 கவலையோடு ஒரு சோகத்தோடு வந்து நிற்கிறாங்க. அந்த நேரத்துல யார சொல்லலாம், இதுக்கு என்னதான் தீர்வு என்று கேட்கும்போது, இஸ்பர் அப்பாபே இஸ்பர், பொறுமையை மேற்கொள்ளுங்கள் சொன்னார்கள். உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், சொர்க்கம் இருக்கிறதா? அந்த ஒற்றை ஆதரவோடு, அந்த ஒற்றை ஈமான உறுதியோடு அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அந்த காசா சிறுமிக்கும் அதுதான் சொல்லப்பட்டது. மீட்பு குழுவினர் சொல்கிறார்கள், பொறுமை மேற்கொள் சிறுமியே, பொறுமை மேற்கொள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய். அல்லாஹ் மாஜிர்னி ஃபி முஸீபத்தி வஹ்லிப் லி கைர மின்ஹா, யா அல்லாஹ், இந்த முஸீபத், இந்த சோதனை நீ ஏற்படுத்தி விட்டாய், உன்னுடைய பாதையில் நான் இதை பொருந்திக் கொள்கிறேன், எனக்கு இதைவிட சிறந்தது தா என்று கேள் என்று சொல்கிறார்கள். மகனை இழந்த தந்தை கையில் ஏந்தி கொண்டு அந்த ஜனாசாவை, யா ரப் யா ரப் ரப்பனா தகப்பல் மின்னா ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல். சுப்ஹானல்லாஹ், என்னுடைய மகனை உன்னுடைய பாதையில் இழந்திருக்கின்றேன், உனக்காக உயிர் தியாகம் செய்திருக்கின்றான் என்னுடைய மகன். இவனுடைய ஜனாசாவை, இவனுடைய அமலை ரப்பனா தகப்பல் மின்னா, நீ ஏற்றுக்கொள், நீ எனக்கு போதுமானவன், எனக்கு ஆயுதப்படையோ ஆள்பலமோ பணபலமோ எனக்கு தேவையில்லை, ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல், நீ போதுமானவன். என்னங்க, மிகப்பெரிய ராணுவம், அயன் ட்ரோம், அயன் பீம், ரேசல் டெக்னாலஜி, இன்னும் புதிய கண்டுபிடிப்பு தாட்லாம் கொண்டு வரான், அணு ஆயுத கப்பலை செங்கடல் நிறுத்தி வச்சிருக்கிறான். கொஞ்சம் கூட அந்த மக்கள் கலங்கலையங்க, கொஞ்சம் கூட அந்த மக்கள் பயப்படையலையங்க. ஏன், என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனம் அவங்களுடைய உள்ளத்தில், நெஞ்சுரத்தில், ஆழ்மனதில் அழுத்தம் திருத்தமாக பதிந்த காரணத்தினால. என்ன வசனம்? 9வது அத்தியாயம் சூரா தௌபா 24வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குல் இன் கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்மாலும் நிக்தரத்துமுஹா வ திஜாரத்தன் தௌசன ஹஸாதஹா
மசாக்கினு தர்லௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதுன் ஃபீ ஸபீலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமில் ஃபாஸிகீன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்னப்பா நபியே, நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், குல் இன் கான ஆபாவுக்கும், உங்களுடைய தந்தையை நீங்கள் இழந்தாலும், உங்களுடைய தந்தை என்னுடைய பாதையில் செல்வதை தடுத்தாலும், உங்கள் தந்தையை எதிரிகள் கொடுமைப்படுத்தி சின்ன பின்னப்படுத்தினாலும், குல் இன் கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும், உங்களுடைய தாயையோ உங்களுடைய தந்தையோ அவர்கள் சீரழித்தாலும், இஹ்வானுக்கும் உன்னுடைய சகோதரனை அதுபோல் செய்தாலும், அஸ்வாஜுக்கும் உன்னுடைய மனைவி மக்கள் அந்த மாதிரி கொடுமை அவர்கள் செய்தாலும், அஷீரத்துக்கும் நீங்கள் விரும்பி வசிக்கக்கூடிய மசாக்கின் தர்லௌனஹா, நீங்கள் விரும்பி வசிக்கக்கூடிய வீடும், திஜாரத்தும் தக்ஷோன ஹசாதஹா, நீங்கள் எங்கே நஷ்டம் ஏற்பட்டு விடும், இந்த பாதையில் நம்ம போனா நம்ம செல்வமெல்லாம் நாசமாயிரும், இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட பொண்ணு பொருள் எல்லாம் போயிரும், வியாபாரம் நாசமா போவோம் கருதுகிறீர்களா? மசாக்கினு தர்லௌனஹா, நீங்கள் விரும்பி வசிக்கக்கூடிய வீடும், 1 கோடி ரூபாய்க்கு ராஜஸ்தான் மார்பில் பதிச்சு வீடு கட்டணும்ப்பா, இந்த பாதையில போனா, அல்லாஹ்வுடைய பாதையில போனா ஒரு செங்க கூட மிஞ்சாத. பாக்குறோமே பாலஸ்தீன சகோதரன் மனைவன் மனைவியோடு குழந்தையோடு, அந்த குழந்தைக்கு ஏஞ்சல் ட்ரெஸ்ஸை மாட்டி மாடியில் நின்று போட்டோ எடுத்த அந்த போட்டோ பதிவையும், அந்த இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் அந்த வீடை தகர்த்து அது குப்பை மேடாக இருக்கக்கூடிய அந்த மணமேட்டில் நின்று கொண்டு தேடிக்கொண்டு இருக்கிறானே அந்த சகோதரன், என் மனைவி எங்கே, என் கை குழந்தை எங்கே, என் வீடு எங்கே, என் வீட்டின் குப்பை மேட்டில் இருக்கிறேன். அதைத்தான் நல்லா கேட்கிறான். மசாக்கினு தர்லௌனா, நீ விரும்பி வசிக்கக்கூடிய வீடும், இதுவெல்லாம் நான் சொல்லக்கூடிய இணைத்து அந்த அனைத்து அம்சங்களும், குல் இன்கான் ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் அஷீரத்துக்கும் வம்மாலுனி தரத்துமுஹா திஜாரத்தன் தஃஷூன ஹஸாதஹா வமசாக்கினு தர்லௌனஹா அஹப்ப இலைக்கும், இவை எல்லாம் பொண்டாட்டி புள்ள மாமா மச்சான் அண்ணன் தம்பி சொத்து சுகம் வியாபாரம் தொழில் நஷ்டம் பணம் இதெல்லாம் உனக்கு விருப்பமாக இருக்கும். எதை தாண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் அகப்பெல்லையும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதுன் ஃபீ ஸபீலிஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் நீ அறப்போர் செய்வது இதுவெல்லாம் உனக்கு தடுக்கும் என்று சொன்னார். எனக்கு இந்த துன்யாதான், நான் நான்கா முஸ்லீம், யதார்த்த முஸ்லீமாக நடுநிலைவாதியாக நான் இருந்து விட்டு செல்கிறேன், எனக்கெல்லாம் இது ஆகாது என்று சொல்கிறாயா? ஃபதரப்பஸு, பொறுத்திரு, காத்திரு, ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய அம்ர், அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய தண்டனை வந்தடைந்தே தீரும். அந்த நேரத்தில் கெஞ்சுவார், யா அல்லாஹ், மாட்டிறைச்சி படுகொலையும் போது கெஞ்சினமே, பாபர் மசீது இடிப்பின் போது கெஞ்சினமே, கோவை முஸ்லிம்கள் சிறுவாசிகள் பிரச்சனையில் நாம் கெஞ்சினமே, எந்த கெஞ்சுதலுக்கு அல்லாஹ் செவியளித்தான்? அளிக்கவில்லை. வல்லாஹு லா யஹ்தில் கௌமில் ஃபாஸிகீன், அல்லாஹ் அந்த நேரத்தில் பாவிகளுக்கு ஒருபோதும் வழிகாட்ட மாட்டான். அதுக்காண்டி போராடுறதெல்லாம் நான் மட்டம் தட்டவில்லை, உணர்வுகளை குறை சொல்லவில்லை. போராட்டம் தேவைதான், போராடி அந்த போராட்டம் நியாயமானதான். ஆனால் அந்த நேரத்தில் இந்த சோதனைகள் எல்லாம் வரும்போது அல்லாஹ்வுடைய பாதையில் உறுதியாக நின்று தன் உயிரை ஈர்க்க வேண்டும் சகோதரர்களே. அதுதான் அந்த காசா முஸ்லிம்களுடைய அந்த மரணம். அந்த மரணம் நமக்கு தரக்கூடிய படிப்பினை, ஆயுத பயிற்சி கொண்ட ராணுவ பயிற்சி கொண்ட அந்த இஸ்ரேலிய பயங்கரவாதி AK-47 56 நிக்கிறான். சாதாரண ஒரு கையில கல் எடுத்துக்கிட்டு 8 வயசு சீரம் எதிர்த்து நிக்கிறான். அவன் கையில் இருக்கக்கூடிய அந்த துப்பாக்கி பொம்மை துப்பாக்கியோ என்று கருதுகிற அளவுக்கு இவனுடைய ஈமானுடைய உரம். மிஞ்சி போனா என்னையா செய்வ? உணவை நிறுத்திட்ட, மின்சாரத்தை நிறுத்திட்ட, குடிப்பை நிறுத்திட்ட, மருத்துவத்தை நிறுத்திட்ட, மருத்துவ உதவிகளை நிறுத்திட்ட, எல்லா வாசலையும் லாக் பண்ணிட்டியா? ஏன் ரப்பு எனக்கு போதுமா? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் உதவி செய்வான். செஞ்சானா இல்லையா? பத்ர் போர்ல எப்படிப்பட்ட சிச்சுவேஷனுங்க? இதே சிச்சுவேஷன் அங்கேயும் கொண்டு வாங்க. இங்க சிறுபான்மை மக்கள் 25 லட்சம் மக்கள் ஒரு குறுகிய பகுதியில 48 கிலோமீட்டர் நீளமும் 12 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு காசா பகுதியே மிகப்பெரிய வல்லரசுகள் சூழ்ந்திருக்குது. அல்லாஹ் அக்பர். ஐஎன்ட்ரோப் ரேடார் டெக்னாலஜி, எந்த ஒரு நுனி பூச்சி, ஒரு மைக்ரோ இருக்கக்கூடிய பூச்சி பறந்து வந்தாலும் எங்க ரேடார்ல காட்டிடும். எங்க அயன் பீம் என்ன அயன் ட்ரோன் எல்கை கணக்கு வச்சோம்னா கரெக்டா போய் தகர்த்தெறியும் சொல்றானே. எங்க மெர்கவா டேங்குகள் எல்லாம் எந்த பீரங்கியாலும் எந்த மிசில்களாலும் தகர்த்தெறிய முடியாது சொன்னானே. அல்லாஹ் எப்படிப்பட்ட உதவி அந்த காசா மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றான்.
அதே சூழ்நிலைதான் சிறுபான்மை மக்கள் அந்த முஸ்லிம்கள், பெரும்பான்மை மக்கள் எதிரிகள். தினவெடுத்த தோளோடு மது குடித்து, வாகன வசதி, போர் பயிற்சி, ஆயுதங்கள் அற்புதமாக இருக்கிறது. அந்த பதிர் களத்தில் வந்து நிற்கிறார்கள். பதிர் களத்தில் வந்து நிற்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காக சென்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி இப்போது நமக்கு கேள்வி கேட்கப்படுகிறதோ, ஜிஹாதும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய போதையில் போர் செய்வதை விட உங்களுடைய மனைவி மக்கள், பொண்டாட்டி, புள்ள, உங்க சொத்து சுகம், நீங்க விரும்பி வசிக்கக்கூடிய வீடுதான் விருப்பமா இருக்கா? இல்லை. அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போராடுங்கள், போராட வேண்டிய முறைப்படி போராடுங்கள், உங்களுக்கு வெற்றி தருவது எம்முடைய கடமை என்று அல்லாஹ் வாக்குறுதான். நஸ்ருன் மினல்லாஹி ஃபத்ஹுன் கரீம். ஆனா ஹக்க அலைனா நஸ்ருல் மூமினீன், மூமின்களுக்கு உதவி செய்வது என்பது கடமை என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். பதிர் போர்க்களத்துல அப்படியே போய் இறங்குறாங்க. இறங்குற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகச்சிது வரைக்கும் அழுது 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 துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த சிறு கூட்டத்தை நீ விட்டு விட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில் யாரும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் கதறி அழுது கேட்கிறார்கள். மேல் துண்டு சரிந்து கீழே விழும்போது அருகில் இருக்கக்கூடிய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மேல் துண்டை அவர்கள் மீது போர்த்தி நபி மீது சரி செய்து விட்டு, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஒருபோதும் வீணடிக்க மாட்டான், பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் வெற்றியை நிச்சயமா தருவான் என்று ஆறுதல் சொல்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்ஜதால இருந்து எந்திக்கிறாங்க. பஜருக்கு வைகரை வெளிச்சம் வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய வானவர்கள் கொண்டு இறங்குகிறார்கள். இதோ ஜிப்ரீல் வந்து விட்டார். இவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய பட்டாளம் வந்து விட்டது. அழுத கண்கள் சிரித்த முகமாக அந்த பதிர் களத்தை சந்திக்கிறார்கள். ஆயுத பலம் இருந்தால் வெற்றி பெற்று விடலாம், ஆள் பலம் இருந்தால் வெற்றி பெற்று விடலாம், டெக்னாலஜி இருந்தால் வெற்றி பெற்று விடலாம் என்று கருதுகிற மக்களுக்கு பதிர் போர் ஒரு படிப்பினை. அயன் ட்ரோம் என்ன, அயன் பீம் என்ன? முடியாது சகோதரர்களே. பதிர் களத்தை அல்லாஹ் எப்படி அமைச்சு கொடுக்கிறா? இவர்கள் இருக்கக்கூடிய பகுதி தாழ்வான பகுதி, அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி மேடான பகுதி. ஆனா போர் செஞ்சா நின்னு செய்யலாம் எதிரிகள். ஏன்னா பேஸ் வேணும். அமெரிக்காவுக்கு இன்னைக்கு பேஸ் இல்லையே, அவன் கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறான். அவனுக்கு பேஸ் வேணும்னு சொன்னா லெபனானையோ சிரியாவையோ ஏதோ ஒரு இடத்தை தான் பயன்படுத்தி அவன் போர் செய்ய முடியும். அந்த பேஸ் மட்டும் என்பது போரில் மிக அத்தியாவசிய தேவை. அல்லாஹ் அதை சரிபடுத்தி கொடுக்குறாங்க. என்னன்னா, என்னுடைய மக்கள் தாழ்வான பகுதியில் இருக்க மேடான தினவரம் இருக்கியா, ஒரு நைட் மழை பெய்யுது, சுப்ஹானல்லாஹ், அதை சகதியாக்கி இதை நல்ல காங்கிரீட் மாதிரி ஆக்கி கொடுத்தான். போரில கை போமா, கால் போமா, கண் போமா தெரியாது. அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் தூக்கம் வருமா யாருக்காது? வேற ஒண்ணு இல்ல. நைட்டு நம்முடைய லோடு வருது, ஒரு 10 லட்சம் ரூபாய் மார்ஜின் கொண்ட ஒரு கிராப்ஸ் வருதுன்னு சொன்னா யாருக்கா தூக்கம் வருமா? இல்ல உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் யாரோ வந்து கொடுக்குறாங்க அன்பளிப்பான்னு சொன்னா தூக்கம் வருமா? சந்தோஷத்துலயும் சரி பயத்திலையும் சரி தூக்கம் வருமா? வராது. ஆனால் பதிர் மக்களுக்கு அல்லாஹ் தாலா ஒரு சிறு துயிலை கொடுக்கிறான். ஏன் தூக்கம் இல்லைன்னு சொன்னா போர்ல உங்களால் செடியா நின்று போராட முடியாது. தண்ணி அடிச்சவனுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் போர்ல. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு பதிர் போர்க்களத்தில் சிறு துயிலை தரவில்லை. அடுத்து சைக்காலஜி, உளவியல் வாரம் என்று சொல்வார்களே. இன்னைக்கு தினத்தந்தி செய்தி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா போதும், இது எத்தனை ஆரம்பத்தில் அக்டோபர் 7 எத்தனை 1200 பேர் இறந்தாங்க, அதுதான் இது வரைக்கும் இறந்திருக்காங்க. அப்படியே ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துறான். 4500 பேருக்கு மேல இஸ்ரேலிய ராணுவத்துல போயிட்டாங்க. ஒரு நாளைக்கு அந்த கபர்குழி தோண்டக்கூடிய சொல்றாரு, ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு பொணனை மூடிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு மக்பரால தான். நீ எத்தனை மக்பரா இருக்கும், அவ்வளவு எவ்வளவு ராணுவ வீரர்கள் இறந்திருப்பாங்க. அந்த உளவியல் வார் இது யார் கற்று தந்தது? அல்லாஹ். என்ன சொல்றான்? உளவியல் தாக்கத்தை போர் முனையில் ஏற்படுத்தினார். எதிரிகளை உங்களுக்கு குறைவாக நாம் காண்பித்தோம், உங்களையும் அவர்களுக்கு நாம் குறைவாக காண்பித்தோம். உளவியல் வார். சின்ன கூட்டம் வென்றுலாம் முஸ்லிம்களுக்கு ஒரு உறுதி, அவனுக்கு என்ன, இவர்கள் சின்ன கூட்டம் நம்ம அழைச்சிடலாம், அவங்களுக்கு ஒரு உளவியல் தாக்கம். ஆனால் வானவர்களை கொண்டு அல்லாஹ் உதவுறான். உன் அயன் பீம் என்னப்பா, அயன் ட்ரோன் என்ன, லேசர் டெக்னாலஜி என்ன, தாட் என்ன? அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டால் அற்பமானது அனைத்தும். சகோதரர்களே, போரிடப்படுகிறது. ஃபஜர் தொழுகையில ஆரம்பிச்சது ஜும்மாக்குள்ள முடிஞ்சது 2 மணி நேரத்துல 1000 பேர், இங்க வெறும் 300 லட்சம் பேர். அதைத்தான் நல்லா சொல்றான். கம்மின் ஃபீயத்தின் கலீலத்தின் அலபத் ஃபீயத்தன் கதீரத்தன்
பீதில்லா வல்லாஹு மாசாபிரி. எத்தனையோ பெண்ணம்பெரும் படைகளை சின்னஞ்சிறு படை வென்றெடுத்திருக்கிறது. காசா மக்கள் சின்னஞ்சிறு படை அல்லாஹ்வுடைய பாதை பீதில்லா உறுதியாக நின்று போராடுகிறார்கள். அல்லாஹ் உதவியை கொடுக்கிறான். மெர்கவா டேங், ஒரு டேங்குடைய ரேட்டு 850 கோடி, 1000 கோடி. சின்ன ஒரு பாமை ஓடோடி போய் அதை முதுகுல வச்சுட்டு இங்க இருந்து தாக்குறான். மொக்கவாட்டங்க மாதிரி ஆயிப்போச்சு. மெர்கவாட்டங்க மொக்கவாட்டங்க மாதிரி ஆயிப்போச்சு. காரணம் அவருடைய போர் திறமை அல்ல, அவருடைய டெக்னாலஜி அல்ல, அல்லாஹ்வுடைய உதவி. சொல்கிறான் இஸ்ரேலிய ராணுவ வீரர், நாங்கள் என்ன பேய்களோடு போராடுகிறோமா? இவர்கள் என்ன உயிருக்கு துச்சமாக மதித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்படி போராடுவது, எப்படி எதிர்கொள்வது என்று தெரியவில்லை என்று பைத்தியம் பிடித்தவர்கள் மாதிரி உதவி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் பதிர் போர்க்களத்தில் அல்லாஹ் காட்டினான். பெண்ணும் பெரு தாஜானுபவான எதிரியை ஒரு சாதாரண ஒரு நோஞ்சான் சகாவி பிடிச்சு கொண்டு வர்றார். யார சொல்ற, இவரை நான் தான் கைது பண்ணேன். கைதி சொல்றாரு, இவர் என்ன கைது பண்ணல, ஒரு வெள்ளுடுப்பு போட்ட ஒரு ஆள் வந்து என்ன கைது பண்ணி இவர் கையில கொடுத்தாருன்னு. அந்த சொன்னாங்க, மலக்குடைய உதவி. நாங்கள் வாளை உயர்த்தினோம். வாள் நாங்கள் உயர்த்துதான் தாமதம், தலை கீழே விழுந்தது. எங்கள் முன்னாடி வெள்ளுடுப்பு போட்ட வெட்டி கொடுத்தா. மலக்குடைய உதவி. ஒரு மலக்குடைய அந்த பலம் எவ்வளவு தெரியுமா? நாம கருதுகிற சூரியன், சந்திரன், நட்சத்திரம் பெரிய கோள் நினைக்கிறவன், நட்சத்திரம் தான் பெரியது. அதுல 5-6 பிடிச்சு தூக்கி வீசக்கூடிய பவர். உலக ராணுவமே ஒன்று சேர்ந்தாலும் ஒரு மலக்கை எதிர்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட மலக்குகளை கொண்டு அல்லாஹ் உதவி இல்லையா? காசா மக்களுக்கும் அதைத்தான் உதவி கொண்டிருக்கிறார். ராணுவ ரீதியாக அவர்கள் தோற்று விட்டார்கள். என்ன, அவர்களை எதிர்கொண்டு எதிரிகளை தரக்களத்தில் எதிர்கொள்ள முடியவில்லையே. யாரை எதிர்கொள்ளுறான்? பொதுமக்களை. ஆஸ்பத்திரியில, பள்ளிக்கூடத்துல இருந்தும் அந்த மக்கள் ஈமானிய உரத்தோடு சந்தோஷத்தோடு அந்த எதிரிப்படை எதிர்கொள்கிறார்கள். காரணம் என்ன? இந்த குர்ஆனுடைய வசனம் அவர்கள் உள்ளத்தில் ஆழ பதிந்தது. உகது போருங்க, அதே போரு, அதே மாதிரி காசா பகுதியில் உள்ள மக்கள், சிறு குழந்தைகள் கையில கொண்டு வந்து எழுதுறாங்க. என்னுடைய பணம் அனாதை பணமாக போய்விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிப்போடு என் உயிர் போக வேண்டும். அடையாளம் தாய் தந்தை தெரியாமல் அனாதை பணமாக போய்விடக் கூடாது. இன்னாருடைய மகன் இன்னார், இன்ன குடும்பத்தை சேர்ந்தவன், எழுதுகள் என்று 7 வயசு சிறுமி, 8 வயசு சிறுமி, 10 வயசு சிறுமி, சிறு குழந்தைகள் கையில் மகிழ்ச்சியோடு பேர் எழுதப்படுகிறது. எனக்கு உகது போருடைய அந்த வரலாறு தான் நினைவுக்கு வருகிறது சகோதரர்கள். உகது போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் முதல் பகுதி முஸ்லிம்களுக்கு வெற்றி, பிற்பகுதி அந்த கணவாய் விட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை மீறினால பெருத்த சேதம் முஸ்லிம்களுக்கு ஏற்படுகிறது. முஸ்லிம்கள் எல்லாம் பின்வாங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீர தீரத்தோடு தன்னுடைய வாகனத்தின் மீது ஏறி உகது மலை அடிவாரத்தை நோக்கி செல்கிறார். சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அனஸ் பின் நதுரே, எங்கே செல்கிறீர்? வேறு ஒன்றுமில்லை, அந்த உகது மலை அடிவாரத்தில் சூனத்துடைய வாடையை நான் நுகர்கிறேன். சூனத்துடைய வாடையாங்க அங்க வருது. எதிரியுடைய அம்பும் ஈட்டின் வில்லும் வந்து கொண்டிருக்கிறது. கால் தனி, கை தனி, கண் தனி, மண்டை பிளந்து ரத்தங்கள் ஊத்தப்பட்டு சிராய்ப்புகள் எழுதப்பட்டு ரணங்களோடு சாக வேண்டிய சூழ்நிலையில் பயந்து ஓடக்கூடிய சூழ்நிலையில் சொன்னார் அந்த சகாபி. என்ன சொன்னார்? சூனத்துடைய வாடையை நான் நுகர்கிறேன் என்று அந்த போரில் சகிதாக்கப்பட்டுகிறார். அடையாளம் காண முடியவில்லை. அவருடைய உடலை அடையாளம் காண முடியவில்லை. எப்படி காசா சிறுமிகள் கை ஒன்று, கால் ஒன்று, தலை ஒன்று, இடுப்பு ஒன்று, யாருடைய பிணம், யாருடைய மகள், யாருடைய மகன், யாருடைய அண்ணன், யாருடைய தங்கை என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த சிறு குழந்தைகள், அந்த இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் சீரழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கிடைக்கிறார்களோ, அதே போன்று உகது போரில் அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அவர்கள் சிதைக்கப்பட்டு கிடைக்கிறார்கள். தன்னுடைய சகோதரி வந்து பார்க்கிறார், அடையாளமே கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியில் அவர் விரல் நுனியில் இருந்த மச்சத்தை வைத்து சொல்கிறார், என்னுடைய சகோதரன் என்று. காசா மக்கள் தன்னுடைய கையில் எழுதியிருக்கக்கூடிய அந்த எழுத்தை வைத்து கண்டுபிடிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு மரணங்களும் இந்த சகாதத்துடைய வேட்கையை நமக்கு சுட்டி காட்டுகிறது சகோதரர்களே. அப்ப நம்முடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும்? அந்நிய பெண்ணோடா, ஆபாச வீடியோ பார்த்த நிலையிலையா, தொழுகை விட்ட நிலையா, ஜக்காத் கொடுக்காத நிலையிலையா? நம்முடைய மரணம் எப்படி அமைய வேண்டும்? நான் அதுதான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், 2 மரணங்களை தான் இஸ்லாம் சொல்லுகிறது. பாவிகளுடைய உயிரை பலவந்தமாக பிடுங்கக்கூடிய மலக்கின் மீது சத்தியமாக, நல்லடியார்களுடைய உயிரை லேசாக கலட்டக்கூடிய மலக்கின் மீது சத்தியமாக. சுப்ஹானல்லாஹ்.
அந்த மக்கள் நல்லடியார்களில் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சோழர்களே. அந்த ஷஹாதத்துடைய வேட்கை, அல்லாஹ்வுடைய பாதையில் நான் கொல்லப்பட்டு மடிய வேண்டும் என்கிற அந்த உள் எண்ணம் நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள். யாருடைய உள்ளத்தில் அறப்போர் செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் பயணித்து அதுல சகிதாவனுங்கிற எண்ணம் கடுகளவு இல்லையோ மாத்த மீத்தத்து ஜாகிலியா, அவர் அறியாமை கால மரணத்தில் மரணிக்கிறார். அப்போ உள்ளத்துல அந்த உணர்வு, அந்த வேட்கை இருக்கணும். இஸ்ரேலிய அந்த நாட்டின் மீது தாக்குதல் தொடுக்கும் போது, அந்த இராணுவம் இப்பவும் தாக்குதல் தொடுத்து கொண்டு இருக்கும் போது அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட பலகீனமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்தையும், ஏன்னா அவங்க டெக்னாலஜியை வச்சு இது போன்ற ஒரு தாக்குதல் அவங்க எழுதி பார்த்தது இல்லை, இது போன்ற ஒரு மரணங்களை அவங்க சந்தித்தது இல்லை. அதனால மிதப்பாக இருந்தார்கள். ஈஸியா 250 பேர் பண கைதியா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. காரணம் என்ன? அதுல ஒரு உலகியல் தத்துவத்தை சொல்றாங்க. அந்த மக்களை பொடுபோக்கு அந்த நாடு வளர்த்தனால, எதுவுமே கண்டு காணாம வளர்த்தனால, நமக்கு அடிபட்டு நெஞ்சுரமாக இருந்ததுனால இந்த பாதையில் உறுதியாக நிற்பது அல்லாஹ்வுடைய சோதனை தான், உறுதியாக நிற்கிறார்கள். இந்த உளவியல் தாக்கம் அந்த மக்களுக்கு ஏற்பட்டதாக இன்னைக்கு அந்த உளவியல் வரலாற்று ஆசிரியர்கள் அந்த இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் மனநிலை நமக்கு படம் வைத்து காட்டுகிறார்கள். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள் மனசை எப்போதுமே பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். பாபரி மசீத் இடிப்பின் போது பல 100 உயிர்களை நாம் இழந்தோம். கோவை கலவரத்தின் பல மக்கள் உயிரை, பல பெண்களுடைய உயிர்களை இழந்தோம். குஜராத் கலவரத்தின் போது பல பெண்களுடைய மானத்தையும் பல இஸ்லாமிய உயிர்களை நாம் பறிகொடுத்தோம். நம்மளை அல்லாஹ் அப்படியே புடம் போட்டு வச்சுக்கிட்டே வரோம். ஈமானிய தர்த்திபு, குக்கர்ல விசில் அமுங்க தான் விசில் ஒரு நேரத்தில் புஷ்ஷுன்னு அடிக்கும். அதே போன்றுதான் அல்லாஹ் நம்மளை தர்பீத் பண்ணி வச்சிருக்கான். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உள்ளத்தில் அந்த எண்ணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் மாத்த மீத்தத்து ஜாகிலியா, நீங்கள் அறியாமை கால மரணத்தில் நீங்கள் மரணிக்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொல்லணும்? எவர் வில்லை இதை கத்துவிட்டு அதை மறந்து விடுகிறார்கள் நம்மை சார்ந்ததில்லை. எவர் ஒவ்வொரு பயிற்சியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதை செஞ்சுட்டு இதை மறந்துட்டாங்க நம்மை சார்ந்தது. ஏன் சொல்லணும் சகோதரர்களே? நம்ம எப்போதுமே தர்த்தீபாக அல்லாஹ்வுடைய பாதை, என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய உடல், என் பொருள், என் ஆவி அனைத்தும், பொருளாதாரம், மனைவி, மக்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்து என் உயிரை தியாகம் செய்வேன். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். உங்களுடைய அல்லாஹ்வுடைய பாதை, நீங்க போர் தடவலம் கம்மியா வச்சிருக்கீங்களா, சொற்ப தடவலம் வச்சிருக்கீங்களா, சொற்ப தொகையினரா இருக்கீங்களா, கவலையப்படாதீங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் கிளம்பி போங்க, உங்களுக்கு அது ஹைராக இருக்கும். நல்லா சொல்லி காட்டுறேன். அப்ப நம்முடைய உள்ளத்தில் அந்த காசா மக்களுடைய அந்த மரணம், சகாதத்துடைய வேட்கை நம்ம இடத்துல இருக்கணும். ஆனா இன்றைய சூழ்நிலையில அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம இருக்குமா? 2 மரணங்களை நான் சொன்னேன். அந்த மரணத்தின் அடிப்படையில் நாம் எந்த மரணத்தில் அமைய போகிறோம்? முதல் மரணத்தை சொல்லி காட்டுகிறேன் சகோதரர்களே. பாவிகளுடைய உயிரை பலவந்தமாக பிடுங்கக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக அல்லாஹ் ஏன் சொல்லி காட்டணும்? முஸ்லிம் தான், ஈமான் கொண்டவர் தான், முஸ்லிமுடைய பேர்ல தான் இருக்கிறாரு. ஆனால் அவருடைய மரணம் பாவியுடைய லிஸ்ட்ல அப்படி பலவந்தமாக பிடுங்கப்படுதுன்னா காரணம் என்ன? எப்படிப்பட்ட மரணத்தினுடைய சூழ்நிலை? ஆக்சிஜன் ஏறும், இன்ஜெக்ஷன் ஏறும், குளுக்கோஸ் ஏறும். உலகத்தில் மிகப்பெரிய மருத்துவ நிபுணராக இருக்கக்கூடிய ஹைஃபை டைட்டன் சொல்லுவாங்களா இல்லையா, உயர்தர சிகிச்சை, எல்லா நுணுக்கங்களும் தெரிந்தவர். அவர் அருகில் இருப்பாரு. ஐசியூ வார்டுல சேர்த்திருக்கும், பல லட்சத்தை கட்டி இருப்பான். டாக்டர் ஐயா, எங்க வாப்பா இப்பதான் சும்மா தொழுதுட்டு உணவு மாத்திரை போட்டாரு, உணவு குழாயில போறதுக்கு போல மூச்சு குழாயில போயிடுச்சு, டாக்டர் ஐயா காப்பாத்துங்க. எங்க அம்மா இப்பதான் தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க, மொசைத்தர தடுக்கி விழுந்து நெஞ்சு அடைச்சுன்னு சொல்றாங்க. டாக்டர் ஐயா சொல்றேன், மாமனோ மச்சானோ அண்ணனோ தம்பியோ அவசர சிகிச்சை வார்டுல மிகப்பெரிய நுண்ணறிவு கொண்ட மருத்துவரை கொண்டு சிகிச்சை நடந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் தான் பாவிகளுடைய உயிரை பலவந்தமாக பிடுங்கக்கூடிய மலக்கின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் என்ன? ஆக்சிஜன் ஏறும், குளுக்கோஸ் ஏறும். இந்திய என்னானி, தமிழ்நாடு சித்தா, அமெரிக்க அலோபதி, சிங்கப்பூர் டாக்டர் எல்லாம் இருப்பாங்க. பொண்டாட்டி புள்ள எல்லாருக்கும் சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் கர்ண கொடூரமாக இருக்கக்கூடிய மலக்கு, பாவிகளுடைய உயிரை பிடுங்கக்கூடிய அந்த மலக் தலைமாட்டில் வந்து உட்காருவாரு. சும்மா ஒண்ணு வந்து உட்கார்ந்துட மாட்டாரு. உன்னுடைய ரூகை கைப்பற்றுவதற்காக எதிரிபோன உஜுகவும் அது பாரகும், உன் முதுகுலையும் முகங்களையும் அடிச்சு உன்னுடைய உயிரை, அல்லாஹ் அதைத்தான் சொல்ல, கெண்டைக்காலும் பின்னி கொள்ளுமே. ஏன்? உயிருடைய பறிப்பு வேதனை அவ்வளவு கருணை கொடூரமானது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலில் மௌத்தி சக்கராத். தோழர்களே, சக்கராத்துடைய வேதனை அஞ்சிக் கொள்ளுங்கள் சொல்ல காரணம் என்னங்க? மௌத்துடைய வேதனை மிக கருணை கொடூரமானது. அந்த நேரத்தில் சிகிச்சை நடைபெறும்.
இன்ஜெக்ஷன் ஏறும், குளுக்கோஸ் ஏறும், ஆக்சிஜன் ஏறும். டாக்டர் நாடி பிடிச்சு எல்லாம் பக்கத்துல இருந்து ஐசி வார்டுல மிக நுணுக்கமாக பார்ப்பாங்க. ஆனா அங்க கரு கருன்னு இருக்குன்னா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம்? மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வன் நாசியாத்தி கர்கா, பாவிகளுடைய எந்த பாவி தொழாம, நோன்பு வைக்காம, ஜக்காத்து கொடுக்காம, ஹஜ்ஜு செய்யாம, ஏன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் என்னுடைய உயிர் பறிபோக வேண்டும் என்பதற்காக ஆரோக்கியத்தை திரட்டி கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹாதத்தை எதிர்பார்த்து வாழாமல் அந்த வாழ்ந்த அந்த கெட்ட அடியானுடைய உயிர் பிடுங்கப்படக்கூடிய அந்த நிலை அந்த அடியான் கேட்பான், ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் எனக்கு ஏன் இந்த மௌத்தை இப்ப அந்த கொஞ்சம் பிற்படுத்த, யா அல்லாஹ் நான் நன்மை செஞ்சுட்டு தான தர்மங்கள்லாம் செஞ்சுட்டு நல்லடியார்கள் ஆகிற எந்த நேரத்தை கேட்கிறான்? மரணத்துடைய விளிம்பில் கர்கராவுடைய நேரத்தில் கேட்கின்றார். கொடுக்கப்படுமா நேரம்? இல்லையே சகோதரர்களே. 20 வயசு 40 வயசு 60 வயசு வரைக்கும் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்வியலை தொலைத்து விட்டு கடைசி நேரத்தில் கெஞ்சுவது எந்த புண்ணியம் இல்லை. காசா மக்களுடைய உணர்வு சிறு குழந்தையில் இருந்து மூதாட்டி வரைக்கும் அல்லாஹ்வுடைய ஷஹாதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய இறுதி தருணம் அல்லாஹ்வுடைய பாதையில் அமைய வேண்டும் என்பதற்காக சகாபாக்களும் அப்படித்தான் இருந்தார்கள் சகோதரர்களே. எப்படிப்பட்ட வாழ்க்கை! சுபஹானல்லாஹ். ஹம்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உகது போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஹய்யால ஜிஹாத் என்று அழைக்கும் போது தன்னுடைய வீட்டில் இருந்து போர்க்கவசத்தை தரித்தவர்களாக உகது போர்க்களத்தை நோக்கி செல்கிறார்கள். அவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. புதுமண தம்பதி போரில் கலந்தவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் என்னுடைய தூதர் எனக்கு உயிரின் மேலான நபி கொல்லப்பட்டு விட்டார் என்ற வதந்தி செய்தி கேட்டு போர்க்களத்தில் நுழைகிறார். நுழைந்த மாத்திரத்திலே ஷஹாதத்துடைய வேட்கையை அனுபவித்துக் கொள்கிறார். ஒவ்வொரு ஜனாசாவாக பார்வையிட்டு வந்து கொண்டிருக்கும் போது அன்னலாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மலக்குகள் குளிப்பாட்டி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் கேட்டார்கள் சகாபாக்களிடம், இந்த நபித்தோழர் வீட்டில் இருந்து எவ்வாறு வந்தார் என்று. குளிப்பு கடமையான நிலையில் வந்தார் என்று பதில் சொல்லப்பட்டது. ஹஸ்ஸீர் மலாய்கா, ஹஸ்ஸீர் மலாய்கா என்று சொல்லப்பட்டது. திருமணமான இரவு தன்னுடைய மனைவியோடு பல்சர் பைக்கில் சுத்தணும், ஈசிஆர் பீச்சில் போயிட்டு வரணும், எங்கெல்லாம் போகணும் நம்ம கற்பனை பண்ணி வச்சிருக்கோமே. அந்த சஹாபிக்கு அந்த ஆசை இருக்காதா? இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதை ஷஹாதத்துடைய வேட்கையை அடைய வேண்டும் என்பதற்காக போரில் கலந்து கொள்கிறார், ஷஹீதாகிறார் குளிப்பு கடமையான நிலையில். உலகத்திலே ஒரு அடியாருக்கு மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்ட பாக்கியம் உண்டு என்று சொன்னார் அன்னலாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்கள், ஒவ்வொரு மரணங்களிலும் ஒவ்வொரு படிப்பினை முஸஅப் இப்னு உமைர் மிகப்பெரிய செல்வந்தர், ஆனால் கடைசியில் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்துக்காக அதே உஹது போரிலே சகிதாக்கப்பட்டு கிடைக்கிறார். தோழர்கள் எல்லாம் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் முஸஅப் இப்னு உமைருக்கு கஃன் துணி பத்தவில்லை. எப்படிப்பட்ட முஸஅப் இப்னு உமைர்? காலையில் ஒரு ஆடை, மாலையில் ஒரு ஆடை அணிந்தவர். சுப்ஹானல்லாஹ். மரணித்து கிடைக்கிறார். நபியினுடைய கண்கள் கலங்குகிறது. என்னுடைய தோழரா, என்னுடைய முஸஅப் இப்னு உமைரா, அவருக்கு காலுக்கு புல்தலைகளை வைத்து மறைத்து விட்டு மீதமுள்ள தனியை முகத்தை மறைத்து விடுங்கள் என்று சொல்லி காட்டப்படுகிறது. ஏன் அவர் நினைத்தால் வாழ முடியாதா? வசதி வாய்ப்பு சொத்து சகம். அதைத்தான் இந்த வசனம், குல் இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் வஷீரத்துக்கும் அம்மாலு நிக்தரத்துமுஹா, நீங்கள் திரட்டிய செல்வம், அந்த வாழ்க்கை, விரும்பிய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்வது உங்களுக்கு தடுப்பாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வேதனை தண்டனை எதிர்பாருங்கள் சொன்ன அந்த பயம் அச்சம் காரணமாக முஸஅப் எல்லாத்தையும் இழந்து கடைசியில கஃன் துணி பத்தாமல் மரணிக்கிறார்கள் என்று சொன்னார். அந்த ஷஹாதத்துடைய வேட்கை நமக்கு வர வேண்டும். பாலஸ்தீன காசா மக்கள் அந்த அயன் பீமையும் என்னென்ன டெக்னாலஜி எதிர்த்து நின்று உறைவிடம் இல்லை, கழிவிடம் இல்லை, வசிப்பிடம் இல்லை, உண்ண உணவு இல்லை, காயப்பட்ட உடல்களுக்கு மருத்துவ சிகிச்சை கூட, மயக்கவியல் மருந்து கூட இல்லாமல் உயிரோடு வச்சு ஆபரேஷன் செய்ய எல்லாத்தையும் தாங்கி கொண்டு இழக்க முடியாது ஒன்றே ஒன்று ஈமான் உறுதியோடு அத்தனை போர் தளவாடங்கள் எதிர்கொண்டு நிற்கிறார்களே, ஷஹாதத் அடைகிறார்களே, அவர்களுக்கு இந்த வசனம் நமக்கு ஒரு பாடம். சகோதரர், நம்முடைய மரணம் அப்படி ஆக வேண்டும். தன்னுடைய சிறு மகனை தூக்கி கொண்டு, யா அல்லாஹ் என்னுடைய மகனுடைய அந்த ஷஹாதத்தை நீ பொருந்திக் கொள் என்று சொல்லப்படுகிறது. ஷஹாதத்துடைய வேட்கை அவ்வளவு சிறப்பானது சகோதரர்கள். ஒவ்வொரு மனிதரும் அந்த ஷஹாதத்துடைய வேட்கை அடைய வேண்டும். ஷஹீதுடைய அந்தஸ்தை நம்ம ஈஸியா நினைச்சுக்கிட்டு இருக்க சகோதரர்களே. ஷஹீதுடைய அந்தஸ்தை நாம் கற்பனை பண்ணி பார்த்தால் எந்த கண்ணும் எந்த கான் கேட்கிறாத அந்த ஒரு பாக்கியம். என்ன சொல்லப்படுகிறது? அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு சகோதரன், ஒரு முஸ்லிம் இறக்கிறான் என்று சொன்னார், வெட்டப்பட்ட அந்த காயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சொட்டு ரத்தம் அவன் நிலத்திலே சரிய போகிறான் மரணித்து. அந்த துளி ரத்தம் பூமியை அடைவதற்கு முன் அவன் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய பாக்கியங்க! இந்த பாவ மன்னிப்பு தானே தஹஜ்ஜுத் தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத் கொடுக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், ஒவ்வொரு தொழுகையிலும் தௌபா செய்கிறோம். என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும்.
அல்லாஹ்வுடைய மறுமையிலே மகிஷரிலே நான் குற்றவாளியாக பாவியாக போய் நின்றுவிடக் கூடாது என்பதற்காக கண்கலங்கி அல்லாஹ்விட தௌபா செய்யணும். அந்த பாக்கியம் அந்த சகீதுடைய பாக்கியத்துல கிடைக்குது சொன்னா கீழே விழுவதற்கு முன்னாடி அவருடைய சொட்டு ரத்தம் அந்த பூமி அடைக்கு அனைத்து பாவங்களும் கடனை தவிர, என் கடன் பிறருடைய உரிமைகள் உள்ளது, அனைத்து பாவம் மன்னிக்கப்பட்டவராக அவருடைய ரூபம் அப்படியே கைப்பற்றப்படும். நல்லடியார்கள் கெட்டடியார்கள் ஐசி வார்டுல எதிரி போன உஜுகம் அதுபாரு முதுகல முகங்களில் அடித்து விடுங்க கரு கருன்னு எடுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் கெஞ்சது புண்ணியம் இல்ல. ஆனால் சகாதத்துடைய வேட்கையில் அந்த நல்லடியானுடைய சகீருடைய உயிர் பிரியும் போது நல்ல மலக்குமார்கள், கண்ணுக்கு குளிர்ச்சியான ஜீனத்தான மலக்குமார்கள் அவன் ரூகை கைப்பற்றி கொண்டு சொர்க்கத்துக்கு செல்கிறார்களே. அவனுக்கு கபருடைய வாழ்க்கை இல்லை. எந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மரணத்தை கேட்டு அல்லாஹ்வுடைய அரசு நடுங்கிச்சு சொன்னாங்களே, அந்த சாத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கூட கபருடைய வேதனை விடுவிக்கப்படலையே, விதிவிலக்கு அழைக்கப்படலையே. ஆனால் ஒரு சஹீதுக்கு அந்த கபருடைய வாழ்க்கை நெருக்கடி கிடையாது. பின் அதாபல் கபர், ஒவ்வொரு தொழிலும் கேட்கிறவன் கபருடைய வேதனை விட்டு பாதுகாயா அல்லாஹ் என்று ஏன் செய்கிறோம்? கபருடைய வேதனை அவ்வளவு கருணை கொடூரமானது. ஆனால் சகாதத் அடைந்த அந்த ஷஹீதுக்கு கபருடைய வாழ்க்கை இல்லை. அடுத்து என்ன செய்யப்படுது? அவனுடைய ரூஹ் அரிசிக்கு கீழே இருக்கக்கூடிய பச்சை நிற பறவை வடிவத்துல அவன் ரூஹு புகுத்தப்பட்டு அரச வளர்ந்து கொண்டே இருப்பான் சுருக்கத்துல. நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை மரணித்து விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரித்து கூறுகின்றான். அவர்கள் என்னிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு ரிஸ்க்கும் உணவும் வழங்கப்படுகிறது, சொர்க்கத்துடைய உணவு வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. காசு மக்கள் அந்த வேட்கையை தான், அந்த சகாதத்தை தான் அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இஸ்ரேல் ராணுவம் சொல்கிறது, நாங்கள் என்ன பேய்களோடு ஆவிகளோடு போராடுகிறோமா? உயிரை துச்சமாக மதித்துக் கொண்டு எங்களை ராணுவத்தினுடைய பீரங்கி டாங்குகளை கண்டு அவர்கள் பயப்படவில்லை, எங்கள் கையில இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை கண்டு பயப்படவில்லை, நெஞ்சுரத்தோடு இருக்கிறார்கள். எப்படி இது? அந்த சகாதத்துடைய வேட்கை நாம் அடைய வேண்டும். அவருடைய வாழ்க்கை இல்லை, சொர்க்கத்தை பச்சை நிற பறவை வழியில் சுத்தி கொண்டு இருக்கிறோம். அவர்களுக்கு கேள்வி கணக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை வளர புலானி சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய இறை நல்லடியார்களே, ஜும்மாவுடைய முதல் அமர்விலே பாலஸ்தீன முஸ்லீம்கள் மரணம் தரும் படிப்பினை பாடம் என்ற தலைப்பில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். சகாதத்துக்கு எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுரிமை கொடுத்தாங்க, சகாபாக்கள் ஒரு முன்னுரிமை பெற்றாங்க, காசா மக்களும் எப்படி தங்களோட உயிரை இழந்துகிட்டு இருக்காங்க, நாம் இன்னைக்கு எவ்வளோ பொடுபோக்கான தன்மையில் இருக்கும், அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்னால் பார்த்தோம். மரணம் ஒரு முறை தான், உயிர் ஒரு முறை தான் போக, அந்த உயிர் அல்லாஹ்வுடைய பாதையில் போகணும். நாம் கருதி வச்சிருக்கிறது நல்ல முகத்து கெட்ட முகத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஜும்மா முடிச்சுட்டு கறிக்க சாப்பிட்டு அப்படி கலர் டிவி பார்த்த நிலையிலே மௌத்தா போயிட்டார், நல்ல முகத்துன்னு நினைக்கிறோம். ஒரு இடத்துல நோய்வாய்ப்பட்டு நொம்பலப்பட்டு அங்கே சிறுநீர் அங்கே சாப்பாடு, என்ன பாவி என்ன பாவம் செஞ்சாலும் பாதவத்தி என்ன பாவம் செஞ்சாலும் இப்படிப்பட்டு மோசமான நிலை மௌத்து அப்படின்னு சொல்றோம்னா அது கெட்ட மௌத்தான். இது இல்லை அளவுகோல் சகோதரர்களே. நல்ல முகத்துக்கு கெட்ட முகத்துக்கு இது அளவல்ல. அப்படி இந்த அளவுகளை வச்சு பார்த்தோன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரண தருவாயில் ஜுரம் தூக்கி அடிக்குது, 2 போருக்கு மேல வெப்பம். அந்த யூத பெண்மணி கொடுத்த அந்த இறைச்சி துண்டினுடைய விஷத்துடைய தாக்கம், தலைவலி. அப்போ அவங்க என்ன கெட்ட முகத்தை அடைஞ்சாங்க, நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க. அப்ப நல்ல முகத்துக்கு கெட்ட முகத்துக்கு அதுவும் அளவுகள் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், எவருடைய நாவில் இறுதி தருவாயில் கலிமத்து சகாதாவை மொழியக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதோ அவர்தான் நல்ல முகத்து. இந்த பாக்கியம் யாருக்கும் கிடையாதுங்க. நாளைக்கு மறுமையில் அம்பானி ஆதானி கேட்பான், ரூபமும் யவதுல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன், இந்த முஸ்லிம்கள் மாதிரி நாங்களும் ஈமான் கொண்டிருக்க கூடாதா? எந்த அம்பானி ஆதானி அந்த வசதி வாய்ப்பெல்லாம் பார்த்து நம்ம அப்படியே நிற்கிறோமோ, வியாகுலப்பட்டு நிற்கிறோமோ, அந்த அம்பானி ஆதானி நாளைக்கு மறுமையில் சொல்லுவோம், நாங்கள் முஸ்லீமாக மரணித்திருக்க கூடாதா? சகாதத்துடைய வேட்கை அடைய வேண்டும். அல்லாஹ் அதை சொல்கிறார். அந்த வசனத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்களை எனக்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சி வாழுங்கள். உங்களுடைய கடைசி மரண தருணம் முஸ்லீமாக மரணிங்கள். அதுவும் சகாதத்துடைய வேட்கையோடு மரணித்தால் அதை விட சிறப்பு. இதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.